சரிங்க ஜி. ஸோ இங்க வந்து உங்களோட பெரிய பெரிய ஃபேன் ஒருத்தர் இருக்காரு. கேத்தன் பேனா உசரப்பனா அவரோட ஐட்டம் சாங் ஸ்பெஷல் சாங்னா எல்லாருமே பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே லைக் பண்ண மாட்டாங்க. அது எல்லாருமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண சாங்னால எனக்கு ரொம்ப பிடிச்சது. சில பேர்லாம் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் இப்படி ட்ரெஸ் பண்றாங்க, இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, அந்த மாதிரி டைப் கேஸ்ட் பண்ணுவாங்க, ஜெனரலைஸ் பண்ணுவாங்க. கேரே பண்ணக்கூடாதுங்க. என்னன்னா இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஒன்ஸ் அ டான்சர் ஆல்வேஸ் அ டான்சர். ஸோ அந்த மாதிரி ஒரு டேக் லைன் இருக்கிறதுனால டைப் கேஸ்ட் பண்ணிடுவாங்க இவங்க. இந்த அதனால அந்த பொண்ணுக்கு என்னென்ன இருக்கு, எப்படி நடிப்பா, இந்த பொண்ணால எல்லாமே நடிக்க முடியும்னு ஒரு ஹோப் வரதே பெரிய விஷயம். இல்லை நம்மளுக்கு நம்மளோட டேலண்ட்டை பார்க்குற ஒரு 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 ஹியூமன் பீயிங் இருக்காங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். என்னதான் நான் உங்களுக்கு வந்து ஹோப் கொடுத்தாலுமே அடுத்த படத்துல நூற்றுக்கணக்கான சாங்ஸ் பண்ணியிருக்கீங்க, 10 இயர்ஸ் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஒரு பிரேக் சொல்லலாம்ல இந்த இது வெப் சீரியஸ். ஓ வீட்டு பொம்பளையா? என் வீட்டு புள்ள தான்டா. என்ன குத்திட்டு என் வீட்டு புள்ள தூக்கிட்டு போ. லைக் இது ஒரு டான்ஸரோட ஷேட்ல அதுக்கப்புறம் தான் இது லீடுன்னா எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. ஐ வாஸ் லைக் இது ஏதோ கேரக்டர் ரோல், அதுக்கு ஏதோ ஆடிஷன் தான் போல. ஜூம் கால் நான் அவர் என்ன சொன்ன பார்த்த உடனே சரி நீங்க ஓகே, அவர் வந்து உங்களுக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி அப்படின்னு சொன்னார். கண்மணி டான்ஸ் குரூப்ல பாடி கட்டா இருந்திருக்காப்ல. டான்சர் உனக்கு என்னம்மா டான்ஸ் பண்ணிருக்க, உனக்கு எதுக்கு இது அப்படின்லாம் நிறைய கேட்டிருப்பாங்க. அதுல இருந்து ஏதாச்சும் ரோலுக்கு கூப்பிட்டாலுமே மற்றவங்க சார் டான்சர் சார், ஏன் டான்சருக்கு நடிப்பு வராதா, நடிப்பே வராத உங்களை கூப்பிட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அவங்களுக்கு லாங்குவேஜ் சொல்லி கொடுத்து நடிக்க வைக்கிற டைம்ல ஒரு டான்ஸருக்கு ஏன் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஸ்டில் ஃபைட்டிங். நான் இப்போ கூட ஒரு ஸ்ட்ரகிளராக தான் இருக்கேன், இப்போ கூட அப்படி தான் இருக்கேன். The thing is I lost my mom before this, ஸோ அதனால வந்து ஷூட்டோட ப்ராசஸ் ஸ்டார்டிங்கில் அம்மா இருந்தாங்க. ஆமாம் அந்த டைமில் தான். ஸோ ஐ டிட் இட். அது கொஞ்சம் நிறைய ஃபேஸ் பண்ணேன். கேமரா முன்னாடி நிற்க முடியாது, திடீர்னு வந்து என் கண்ணில் நான் அழுவ மாட்டேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்னா உனக்கு என் டான்ஸ் பிடிக்குமா அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லுவார். சரி அப்போ இந்த டாடி எடுத்துரு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஓகே சூப்பர். இப்போதான் டேரே ஆரம்பிக்க போகுது. இதான் டேர். நீங்க நினைக்கக்கூடிய ஒரு ஓவர் ரேட்டட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் யாரு சொல்லுங்க. நிறைய வந்து டேலண்டட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, டேலண்டே இல்லாம பயங்கர இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அவங்கள வேணா ஓவர் ரேட்டடா சொல்லலாம், எனக்கு பேர் தெரியாது. பட் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பா இருக்கும். பப்ளிக்கே ஆடியன்ஸை என்கரேஜ் பண்ணி வியூஸை கொடுத்து அவங்கள பெரிய ஆளாக்கி உட்கார வைக்கிறாங்க, அது ஓவர் ரேட்டட். கடைசி விசை யார் மகாராஜா? கடைசி விவசாயியா இருந்தா மகாராஜா எப்படி இருக்கு? அது அப்படி பண்ணக்கூடாது. அது ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட ரொம்பவே சூப்பரான அழகான பியூட்டிஃபுல்லான 2 ஒன்று தான். அவங்கள பார்த்துட்டு அந்த வார்த்தைகள் தடுமாறுது. இப்போ ரீசெண்டாக முத்து என்கின்ற காட்டான ஹாட்ஸ்டாரில் வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணிட்டு இருக்க மோனிகா. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. மோனிகா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க தான் என்ன மோனிகான்னு ஃபர்ஸ்ட் வாட்டி கூப்பிட்டுருக்கீங்க. என் ஒரிஜினல் பேர் மோனிகா. லைக் ஸ்க்ரீன்ல படத்துல எல்லாமே ரிஷா ஜேக்கப். ரிஷா ஜேக்கப் மோனிகா அப்படி வச்சுக்கோங்க. இது வீட்டில் மட்டும்தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஃபேமிலியா ஆயிட்டோன்றனால வந்து மோனிகா அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே டன். சூப்பர். மோனிகா ஓகேல உங்களுக்கு அது கம்ஃபர்டபுள்? சூப்பர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா தானே இருக்கேன். நீங்க உங்களுக்கு என்னங்க, நான் இன்ட்ரோல கொடுத்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன. சூப்பர். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் முத்து என்கின்ற காட்டன்ல வேற லெவலில். நிஜமா வந்து ரொம்ப எப்படி சொல்றது, பார்த்தோன்னே ரொம்ப கனெக்ட் ஆகிட்டோம். லைக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரிசப்ஷன்லாம் எப்படி வந்துகிட்டு இருக்கு? ரிசப்ஷன் வந்து எடுத்தோன்னே ரொம்ப ஸ்லோவாக ஒவ்வொருத்தவங்க எவ்ரி சிங்கிள் டே வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் மட்டும்தான். அந்த முத்து மீனாவை வந்து ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பேர். ஸோ எனக்கு அது டேரக்டர் சார் கூட ஃபர்ஸ்ட் மணிகண்டன் சார் இல்லைன்னா அப்படி நான் யதார்த்தமாக பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ வாஸ் இன் அ டிஃப்ரெண்ட் பேஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாங்ஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க. ஸோ அதுலேருந்து வந்து ஒரு ஆக்ட்ரஸாக வரலாம், பட் ஒரு லைவாக யதார்த்தமாக ஒரு இடத்துல அந்த ஸ்க்ரீன் பேஸை வந்து வாங்குறதுக்கு வந்து ஒரு டேரக்டரால தான் வேலை வாங்க முடியும். ஸோ அவர் மற்ற டேரக்டர்ஸ் மாதிரி சொல்லி கொடுக்க மாட்டாங்க எதுவும், இப்படி தான் பண்ணணும்னு. நீங்களா இருங்க, உங்களை மாதிரி இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வரதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. அதெல்லாம் ஒரு டாஸ்காக இருந்து வந்த அவுட்லுக் தான் இது. ரொம்ப சந்தோஷம் பார்க்குறப்ப. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நூற்றுக்கணக்கான சாங்ஸ் பண்ணியிருக்கீங்க, 10 இயர்ஸ் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க.
நீங்களும் ஒரு பிரேக்காக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிருக்கீங்க. 2017க்கு அப்புறம் ஒரு பிரேக் சொல்லலாம்ல இந்த இது வெப் சீரியஸ். ஸோ ஹாப்பி. எங்களுக்கு பர்சனலாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஜேர்னி ப்ராசஸில் இந்த ஒரு பிரேக் எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த ஃபீலிங் வந்து நான் எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. ஹாப்பியா இருக்கேன், ஒரு மாதிரி சஃபகேட் ஆகுது. அந்த சஃபகேஷன் எங்க இருந்து வந்தது எனக்கு தெரியாது. சந்தோஷமா இல்ல என்ன, நிறைய லைக் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நான் டவுன் ஃபேஸிங்ல இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இது கிடைச்சது எனக்கு ஒரு பிளெஸிங் மாதிரி இருந்துச்சு. எங்க அம்மா இல்லைன்னா, இந்த கடவுள் இல்லைன்னா இது நடந்திருக்காது. ப்ளஸ் விஜய் சேதுபதி சார், அவர் என் ஆக்டிங் வந்து கருப்பன்ல பார்த்தாங்க. வை கான்ட் யூ ஆக்ட் ஆஸ் அ கேரக்டர் ரோல் ஆர்டிஸ்ட், ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தது தான் இந்த ப்ராஜெக்ட். சூப்பர். அண்ட் ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட், நீங்க விஜய் சேதுபதி சாரோட ஃபேன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. சாங்ல பண்ணியிருக்கீங்க, கருப்பன்ல ஒரு சாங் அவர் கூட வந்து ஒரு டான்ஸ் பண்ணியிருக்கீங்க. கட் பண்ணா அவர் கூட பேரா பண்றீங்க. எப்படி இருக்கு அந்த ஜேர்னி? இது இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது நடக்கும்னு எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் மணிகண்டன் சார் ஆடிஷன் எடுக்கும்போது ஒரு ஜூம் கால்ல பேசியிருப்பேன் அவர்கிட்ட. சார் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, லைக் இது ஒரு டான்ஸரோட ஷேட்ல, அதுக்கப்புறம் தான் இது லீடுன்னா எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. ஐ வாஸ் லைக் இது ஏதோ கேரக்டர் ரோல், அதுக்கு ஏதோ ஆடிஷன் தான் போல. ஜூம் கால் நான் அவர் என்ன சொன்ன பார்த்தோன்னே, சரி நீங்க ஓகே, அவர் வந்து உங்களுக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி அப்படின்னு சொன்னார். அவர் எதுக்கு எனக்கு பாடி கார்டு அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சு அது லீடு. ஐ வாஸ் சோ ஹாப்பி அது எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு வார்த்தையில. அப்புறம் மதுரை உசிலம்பட்டி நினைக்கிறேன், உசிலம்பட்டியில போயிட்டு ஆடிஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி அந்த லுக் டெஸ்ட் எடுத்தாங்க. கொஞ்சம் அதான் அந்த டைம்லலாம் ஒரு பேட் டைம் நான் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால என்ன அந்த மீனாவா அவரால் அப்படின்னு தான் போக முடிஞ்சிச்சு. அப்புறம் செகண்ட் வாட்டி போய் இவங்க தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள போன உடனே தான், அப்போ கூட நான் நம்பல நான் ஹீரோயினா இதுல. ஸோ அப்படின்னா எஸ் கரெக்ட், யாராச்சும் இன்ட்ரடியூஸ் இவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொன்னோம் இப்படின்னு பாப்போம். யாரை சொல்றீங்க? ஏன்னா நம்ம அந்த ப்ராசஸ்ல இருந்திருக்கோம். அத்தனை சாங்ஸ் ஆடுறப்போ ஹீரோயின்ஸ் இருப்பாங்க, அண்ட் தென் ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஓரமா நம்ம பாட்டுக்கு இருப்போம். அதெல்லாம் தாண்டி எனக்கு சொல்றப்ப எனக்கு ஒரு பர்சனல் வின் மாதிரி, லைக் நிறைய இடத்துல அந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க ஜெயிக்கிறப்போ சோ ஹாப்பி. எனக்கு புரியுது அந்த ஃபீலிங். எனக்கு பேசுறப்பே ஒரு மாதிரி, அது உங்களுக்கும் சொல்றோம். அதுதான் பேச்சு வரல. ஸோ இதே மாதிரி தான் லான்ச்சஸ் எல்லாம் போய் மைக்க கொடுக்கும் போது பேச்சு வர மாட்டேங்குது. அந்த விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னார் இங்க பார்த்தோன்னே? அவர் தான் சஜஸ்ட் பண்ணாரா இல்ல லைக் எப்படி நடந்துச்சு? ஆக்சுவலி வந்து அவர் சொல்லுவாரு, ரோல் இருந்தா பண்ணுங்க. என்னன்னா இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஒன்ஸ் அ டான்சர் ஆல்வேஸ் அ டான்சர். ஸோ அந்த மாதிரி ஒரு டேக் லைன் இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு என்னென்ன இருக்கு, எப்படி நடிப்பா, இந்த பொண்ணால எல்லாமே நடிக்க முடியும்னு ஒரு ஹோப் வரதே பெரிய விஷயம். ஸோ அவர் என்ன கொஞ்சம் இந்த பொண்ணு இருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்க, ஷீ இஸ் அ டான்சர் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஏன் இந்த ரோல் அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்தது தான் இந்த ரோல். தவிர எனக்கு இது எப்படி நடந்துச்சு, இப்போ கூட நான் இந்த சிச்சுவேஷன் எப்படி உட்காந்துருக்கேன், இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ட்ரீம் அப்படி இருக்கு. இது எத்தனை பேர் சொல்லுவாங்க, எந்த ஆக்ட் அவங்களுக்கு அவசியமே இல்லை சொல்லணுன்றதுக்கு, லைக் எந்த கனெக்ட்டுமே கிடையாது, கூட ஒர்க் பண்ணீங்க, உங்களோட டேலண்ட்டை பார்த்து நம்மளுக்கு நம்மளோட டேலண்ட்டை பார்க்குற ஒரு 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 ஹியூமன் பீயிங் இருக்காங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். என்னதான் நான் உங்களுக்கு வந்து ஹோப் கொடுத்தாலுமே அடுத்த படத்துல 1000 பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, நடிக்கிற படம் எல்லாமே அந்த பொண்ணை ஞாபகம் வச்சுட்டு ஒரு ஆர்டிஸ்ட நடிக்க வச்சு, எனக்குன்னு இல்லை அந்த மாதிரி நிறைய பேரை வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி ஒரு ஆக்டர் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நிறைய பேருக்கு அது பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த செகண்ட் வரைக்கும். ஸோ அவர் எனக்கு ஒரு காட் மாதிரி தான், காட் ஃபிகர் மாதிரி தான் இப்போதைக்கு. சூப்பர். அண்ட் மணிகண்டன் சார் படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், கடைசி சாய் காக்க முட்டை இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். ஸோ அப்படி அந்த நடக்கிறப்போ உங்கள் பெர்ஸ்பெக்ஷன் என்னவா இருந்துச்சு? அவரை பற்றி நினச்சி வச்சிருப்பீங்க, டேரக்டர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பாருன்னு. ஆனால் செட்டில் எப்படி இருந்தார்? நான் சொன்ன மாதிரி லைக் அவ்வளோ சீக்கிரம் சிரிக்க மாட்டார். ஒர்க் இருக்கிறப்போ ஒர்க் முடிஞ்ச ரொம்ப கேஷுவலாக இருப்பார், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயம், கையெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடும், வேற ஊத்திக்கிட்டே இருக்கும். அவர் இப்ப கூட சொல்லுவாரு, அந்த பொண்ணுக்கு வந்துகிட்டே இருக்குமா வேர்வையா. சோ அப்படிதான் அந்த பயம் எப்பவுமே இருக்கும். ஆனா வெளியில அதுக்கு அப்படியே ஏறுமாறு. அவர்கிட்ட இருந்து நைஸ் அப்படின்னு ஒரு பேர் வாங்குறதுக்கே நான் வந்து ஐயோ ஒரு டேக்ல ஓகே ஆகணும், 2 டேக்ல ஓகே ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருப்பேன். அந்த பெர்ஃபெக்ஷா அவருக்கு கொடுக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப என்னையே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பேன் நான். அது தெரிஞ்சு, ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்ஸ்.
நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. அண்ட் விஜய் சேதுபதி சார் கிட்ட வருவோம். அவர் வந்து ஒரு நடிப்பு அரக்கன் மான்ஸ்டர் நிறைய எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பாப்பாராம் டைலாக்ஸ் பாப்பாரு, ஒரு போலான்ட்டு எவ்வளவு பெரிய டைலாகா இருந்தாலும் அப்படியே ஆமா. அட்டை வச்சு அடிச்சிருவாரு ஆமா, அப்படின்லாம் ஆமா. கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, ஆமா. கூட வந்து ஒர்க் பண்றப்போ அவரோட ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, அவரோட எப்படி வந்து ஒரு சீன் அணுகுறாரு, அந்த முறையெல்லாம் பார்த்து ஒரு ஆக்டர் நீங்க கத்துக்கிட்டீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. ஐயோ! எல்லாமேங்க. ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமும் பார்த்துட்டு, ம். அந்த டயலாக் இப்படி 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 இம்ப்ரூவைஸ் பண்ணலாமா? இப்படி பண்ணலாமா? இப்ப வரைக்கும் அவர் கேட்டு தான் பண்றாங்க. எல்லார்கிட்டயும் Okay. இப்படி பண்ணலாமா சார்? அப்படின்னு ஆ. சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆர்வம். அவர் என்ன பண்ணாலுமே அதுல ஒரு 100% போட்டு தான் பண்றாரு. He ஓகே. likes acting, he likes music, he ம். likes to sing, he likes to learn. இப்ப வரைக்கும் ஏதோ ஒண்ணு புதுசா கத்துக்கிட்டு Okay. தான் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி கிரேவ் பண்றாரு எல்லாத்துக்கும். அவர் வந்து ஆக்டர் அதோட நிக்கல. ம், He ம். is doing something. இப்ப கூட வந்து மியூசிக் கத்துக்கிட்டு பியானோ வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க எப்பவுமே. ஓகே. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட பாதி ஷெட்யூல்ல இருந்து ரொம்ப ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சுது ம், எங்களுக்கு. ம். அவங்களுக்குலாம் ஸ்கிரிப்ட் போயிடும். எனக்கெல்லாம் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்பாட் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அப்பதான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. அவரு ஸ்பாட்டுக்கு வந்துருவாரு. ம், ம். அப்போ உடனே பேச ஒரு மொட்டை மாடி சீன் யா, பாத்தீங்களா? நான் பார்த்துட்டேங்க வெப் சீரிஸ் ஃபுல்லா. அது ஒரு இல்ல சம்டைம்ஸ் பார்க்காம இல்ல எப்படி அது இட்ஸ் நாட் எத்திக்ஸ் இல்லையா? சரி. ஃபுல்லா ஸோ பார்த்துட்டேன். அதனால அந்த ஷாட் வந்து ஒரே டேக்கு. ம். ஐ கெஸ் ஸோ எஸ் ஒரே டேக்கு தான். போன உடனே கொடுத்தாங்க. எனக்கு பதட்டம். ஐயோ அவ்வளவு பெரிய ஸ்கிரிப்ட் நான் எப்படி இது பேசுறது? அந்த நீங்க வந்து இந்த சண்டை போட்டு போறதா? ஓகே. அவர் போட்டு போயிருவார்ல. அந்த நடுவுல போட்டு அந்த நாங்க அப்படியே நடந்துகிட்டே பேசுவேன் அந்த மொட்டை மாடியில. ஓகே. ம், ம். ஓகேவா? அந்த டயலாக்லாம் சொல்ல வேணாம். So அதனால சோ அந்த டேக் வந்து அவர் பார்த்துட்டாரு. எனக்கு எதுவுமே தெரியாது. வந்து டக்கு டக்கு டக்குன்னு எழுதுறாங்க. ம். எனக்கு ஐ வாஸ் லைக் ஐயோ இது நான் எப்படி பண்ணும்? அவர் கொஞ்சம் நான் ஏதாச்சும் நடிக்கிற மாதிரி பண்ணா கூட அவருக்கும் எனக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வந்துரும். எனக்கு அந்த புரியுது. பயம் எப்பவுமே இருந்தது. ம், ம், ம். சரி ஓகே யதார்த்தமா பண்ணு யதார்த்தமா. அது நான் சொன்னேன் போயிடலாமா டேக் போயிடலாமா சார் ஒரே ஒரு வாட்டி நானே மனப்பாடம் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் அப்படி இருந்துச்சு. பட் எப்படியோ நல்லபடியா முடிஞ்சு நல்ல பேரு எல்லா சைடுல இருந்து வந்துச்சு. அண்ட் உங்களுடைய செட் எல்லாம் எப்படி இருக்கும்? கடகலன்னு ஜாலியா ஃபன்னா இருக்குமா, இல்ல ஒர்க் கமான் அப்படி இருக்குமா? அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு இந்த செட் ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு ம். ஃபேமிலி மாதிரி எல்லா படமும் எல்லாருமே சொல்ற வார்த்தை ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு. ம். நிஜமான என்னோட ஃபேமிலிக்கு அப்புறம் இது ஒரு ஃபேமிலி மாதிரி. அந்த செட்ல இருந்து வெளியில வரதுக்கு எனக்கு பிடிக்காது. ம், ம். ஐயோ முடிஞ்சிருச்சு அந்த ஷெட்யூல் அப்படின்னு தோணும். லைக் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாருமே கேதர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. கோ ஆர்டிஸ்ட் என் கூட வந்து அபி நக்ஷத்ரா பண்ணா. ம், ம். ஸோ அவ எப்படி அதுல என்ன சிஸ்டர் மாதிரி இருக்காளோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்ல அவ. எப்பவுமே அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து என்ன அப்படி பார்த்துப்பாங்க. எல்லாருமே அங்க வந்து லைக் ஒரு பேபி மாதிரி வச்சுப்பாங்க அந்த செட்ல ஃபுல்லா. ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். அதனால ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜாலியா இருக்கும். சூப்பர். இப்போ அந்த வெப் சீரிஸ்ல இருக்கிறது உங்களுக்கு ரியல் லைஃப்ல நடந்திருக்கா நான் கேட்கறேன், சொல்லுங்க. இந்த வெப் சீரிஸ்ல வந்து டான்ஸரா இருப்பீங்க, அவங்க பாடி கார்டு வைக்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் அங்க நடந்திருக்கும். Yes. ஓகேவா? ம். நீங்களும் பீங்க டான்ஸர், ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் I don't ஏதாச்சும்? think so. எனக்கு அந்த மாதிரி நடக்கல. பட் எல்லா டான்சர்ஸ் வில் ஃபேஸ் திஸ் ப்ராப்ளம். மேபி ஒரு டான்சர் மட்டும் கிடையாது. எல்லா லைஃப்லயும் எல்லார் லைஃப்லயும் பெண்கள் பெண்கள் கண்டிப்பா இதை ஃபேஸ் பண்ணியே ஆவாங்க. ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தா நம்மள கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா எல்லாரும் குங்ஃபு கத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் உங்க ரியல் லைஃப்ல இருக்காங்களா? முத்து மாதிரி ஒரு உங்களை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு பர்சன்? இனிமேல் வரதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணு. இனிமே what are the qualifications to become a boyfriend of or a He should be love a of man first. okay okay அதுதான் குவாலிஃபிகேஷன். மேன் என்ன நிறைய இருக்குல்ல அதுல. மேன் என்ன மாதிரி ஒரு மேன்? அதாவது ஒரு ஃபீமேல் வந்து ஒரு மேல் கிட்ட இருக்கும்போது ரொம்ப ப்ரொடெக்டடா சேஃபா ஃபீல் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மேன் ஹூ ரெஸ்பெக்ட்ஸ் ஹிஸ் ஃபீமேல். ஓகே. அந்த ரெஸ்பெக்ட் இருந்தாலே எல்லாமே வந்துரும். ஏன் ஃபீமேல் இது எனக்கு அவங்களுக்காக எல்லாமே பண்ணுவேன். அவங்க மேல உண்மையான ஒரு லவ் இருந்தாலே எவ்ரிதிங் வில் பி இன்சைட். அது போதும். ஒன்றும் பெருசாலாம் வேணாம். காசு Respect. பணம் சொத்து. நைஸ். பீங் அ டான்சர் நீங்க வந்து கிளாமரஸ் சாங்ஸ் நிறைய பண்ணிருக்கீங்க. ஐட்டம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய ஒரு டேர்ம் வச்சு ஒன்று சொல்லுவாங்க. அப்படிலாம் அந்த சாங்ஸ்லாம் பண்றப்போ இப்போ அது கட் பண்ணி ஒரு ஆக்ட்ரஸா இருக்கீங்க. நிறைய பேர் வந்து நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் போகணும், நம்ம நடிக்கணும்னு தான் உங்க ஆசை. Yeah. அடுத்த ஸ்டெப் போறன்றப்போ டான்சர் உனக்கு என்னம்மா டான்ஸ் பண்ணிருக்க, உனக்கு எதுக்கு இது அப்படிலாம் நிறைய கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கேட்கல. ம். வந்திருக்கு லைக் ஃபர்ஸ்ட் நான் வந்து டான்ஸரா வரணும்லாம் நான் வரல. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீதேவி மேம் மாதிரி ஆகணும். ம், ம். ஸோ அதுதான் என்னோட டார்கெட்டே சின்ன வயசுல இருந்து. அது எப்படி ஆச்சுன்னா மை மாம் வாஸ் அ குரூப் டான்ஸர். Yes. ஸோ அதனால அக்காவோட பொண்ணு ம், ம். வேலை கொடுக்கலாம் அப்படியே வந்தது தான் சாங்ஸ். ஸோ சாங்ஸ் நான் போய் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோஸ் வச்சுக்கிட்டே இந்த சாங் இவங்க பண்ணாங்க, இவங்களை போட்டுடலாம் இந்த சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க.
அப்ப வந்து நான் மேக்கப் இல்லாம லைவா போய் ஆடிஷன்லாம் பண்ணதில்ல. அப்படி பண்ணா இந்த பொண்ணு ஏன் சாங் பண்ணுது, இவங்களுக்கு ஏதாவது ரோல் குடுக்கலான்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும். அது இல்ல, அந்த இடத்துல இல்ல. ப்ளஸ் வந்து அதுலேருந்து ஏதாச்சும் ரோலுக்கு கூப்பிட்டாலுமே மற்றவங்க சார் டான்சர் சார், ஏன் டான்சருக்கு நடிப்பு வராதா, நடிப்பே வராதவங்களை கூப்பிட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அவங்களுக்கு லாங்குவேஜ் சொல்லி கொடுத்து நடிக்க வைக்கிற டைம்ல ஒரு டான்சருக்கு ஏன் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அது அவங்களுக்கு புரிய வேண்டிய இதுதான். புரியறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு. ஐ வாஸ் ஸ்டில் ஃபைட்டிங். நான் இப்போ கூட ஒரு ஸ்ட்ரகிளரா தான் இருக்கேன். இப்போ கூட அப்படிதான் இருக்கேன். இன்னும் நிறையவே இருக்கு, லாங் வே இருக்கு. பட் இட் டுக் சோ மெனி இயர்ஸ் ஃபார் மீ. ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பரவாயில்ல, நான் உடையவே இல்லை, ஒரு இடத்துல உட்காரல. இட் வாஸ் ஸ்டில் ஃபைட்டிங். வந்துகிட்டே இருந்தேன். என் வேலை நான் கரெக்டா பண்றேன். யாரோ ஒருத்தவங்க அதை நோட் பண்ணுவாங்க. அண்ட் ஹியர் ஐ அம். ஆமா. நைஸ். அண்ட் ஜென்ரலா ஒரு சேயிங் இருக்கு, தமிழ் பேசுற ஒரு ஆக்ட்ரஸ்க்கு வந்து இங்க வந்து ஒரு லீடாக கிடைக்கிற வாய்ப்பு இல்ல, டஸ்கீஸ் இல்ல, தமிழ் பேஸ் பண்ண ஆக்டர்ஸ்க்கு இங்க இல்ல, வெளி லாங்குவேஜ் இருந்து கூட்டு வந்து ட்ரெயின் பண்ணிலாம் நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நடக்குதா நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்டில் கோயிங் ஆன்? இருக்கலாம். How do I tell you? ஆக்சுவலி இருக்கு, பாதி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இப்ப கூட கலர்லாம் இல்ல, பாக்குறது இல்லன்னு சொல்றாங்க. சில பேர்கள் சில இடத்துல இது நடந்துகிட்டே தான் இருக்கு. லைக் பிளாக்கா இருக்கேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண நிறைய ஆர்டிஸ்டும் இருக்காங்க. சோ பட் வந்து தமிழ் ஆர்டிஸ்ட் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், கருப்பா இருந்தாலும் ஓகே, அந்த ஸ்கின் டோன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு சில பீப்புளும் இருக்காங்க. சோ யாருமே இல்லைன்னா சொல்ல முடியாது. There are facing these things. எப்படிங்க இருக்கு இப்படி திரும்பி பார்க்குறப்போ உங்க ஜேர்னிய, எவ்வளவு கஷ்டங்கள், எத்தனை ஸ்லீப்லெஸ் நைட்ஸ்? ஆமா, எனக்கு கஷ்டம் தெரியல. ஏன்னா எங்க அம்மா என் கூடயே இருந்தாங்க எப்பவுமே. ஸோ அதனால அவங்க எப்பவுமே நான் சப்போர்ட் பண்ணி ஒரு சேஃபான ஒரு பிளேஸ்ல வச்சதுனால எனக்கு கஷ்டம் எதுவும் தெரியல. ஏன்னா அதுவும் இல்லாம எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச விஷயத்த பண்றதுல எனக்கு கஷ்டம் தெரியாது. எவ்வளவு கஷ்டமே வந்து காலுங்க ரத்தம் கொட்டினாலும் பரவாயில்ல, இன்னொரு வாட்டி போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு அது பிடிக்கும். எனக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு, உட்கார்றதோட ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும். அதனாலதான் இங்க இப்ப நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆமா. அங்க ஒர்க் பண்ணாம ஓடிக்கிட்டே இருந்தனால எஸ். இங்க நீங்க இப்போ உட்காந்து இப்போ ரிலாக்ஸ்டா இப்போ நீங்க நின்று வர கேரக்டர்ஸை பெஸ்டா சூஸ் பண்ணி இப்போ பண்ணலாம்ல நீங்க? ஆமா, அது இது இப்பதான் எனக்கு குரூஷியல். கரெக்டான இப்போ ஒரு இடத்துல நான் கால் வச்சாச்சு, இப்போ கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு ரெகக்னைஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் கால் வைக்கிற இடம் கரெக்டா இருக்கணும். எங்கேயாச்சும் நான் டவுன்ஃபால் ஆயிடுவணும், அந்த ஃபியர்னா எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். அடுத்தது எப்படி கால் வைக்கிறது, எந்த இடத்துல போறது, திருப்பியும் சாங்க்கே திருப்பி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஐ கான்ட் கோ தேர். ஸோ இது இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஐம் ப்ராசஸிங். அதனால வந்து நான் சந்தோஷமா இருக்கேன்னா தெரியாது, சேடா இருக்குன்னா தெரியாது, அப்படிதான் இருக்கு. நீங்க பேசுறப்போ ரொம்ப டீப்பா எங்கேயோ ஒரு மாதிரி எங்கேயோ பெருசா வாழ்க்கையில அடி வாங்கியிருக்கீங்க மாதிரி எல்லாத்தையும் உணர்ந்து ஒரு சென்சோனுக்கு போயிட்டு. அப்படிதான் இருக்கு. ஆமா, என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன் மோனிகா, வாங்க இங்க என்ன நடந்துச்சு உங்களுக்கு சொல்ல முடியும்? நான் தான் சொன்னேன்ல, லைக் இது இந்த படம் வந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளெஸிங் மாதிரி. ரொம்ப டவுன்ஃபால்ல இருந்தேன். லைக் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் இழந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் இது வந்து அமைஞ்சதுனால கடவுள் வந்து எனக்கு கொடுத்த ஒரு பிளெஸிங் மாதிரி. அது ஒரு பெரிய விஷயம் என் லைஃப்ல இருந்து எடுத்தது. இது வந்து ஒரு நல்ல விஷயம் கொடுத்த மாதிரி. எனக்கு இதை ஆறுதல் பண்ண முடியாது. பட் இது என்னோட எனக்கு லைஃப்லேயே வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எதில் இருக்கும்னா சினிமா மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸு எல்லாரு கூடயும் சந்தோஷமா இருந்தாலுமே சினிமா கேமரா முன்னாடி நின்றா எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு அது பவர் இருக்கு அந்த சினிமாவுக்கு. ஸோ அதனால ஒருவேளை இந்த முட்டு என்கின்ற காட்டன் உங்க லைஃப்ல நடக்கலன்னா இப்போ நீங்க எங்கேயாச்சும் ஓரமா உட்காந்துருப்பேன் வீட்டுல. The thing is I lost my mom before this. ஸோ அதனால வந்து இது கிடைச்சதே எனக்கு அதான் சொன்னேனே, அவங்களோட பிளெஸ்ஸிங் தான் ஜாஸ்தி. அவங்க பிளெஸ்ஸிங் அவங்க நிறைய வேணுனாங்க எனக்காக. இதுல வந்து நடுவில் வந்து என்ன வேணாம்லாம் சொல்லி நிறைய எல்லாம் வந்துச்சு இந்த. ஸோ அதனால சார் மடிகநாத் சார் விடவே இல்லை, எனக்கு இவங்க வேணும் இல்லை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பிளெஸ்ஸிங் தானே. எனக்கு இதை எதிர்பார்க்கவே இல்லை நான், எல்லாமே எனக்கு வந்து நடந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா எங்கேயோ இருந்து என்னை பிளெஸ் பண்ணுறாங்க. இந்த ஷூட்டோட ப்ராசஸ் ஸ்டார்டிங்கில் அம்மா இருந்தாங்க. ஆமாம், அந்த டைம்ல தான். ஸோ ஐ டிட் இட். அது கொஞ்சம் நிறையவே ஃபேஸ் பண்ணேன். கேமரா முன்னாடி நிற்க முடியாது. திடீர்னு வந்து என் கண்ணில் நான் அழுவ மாட்டேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். டூ மச் ஆஃப் ஹைப்பர், அது கூட அது மெயின் ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ அதனால இட் டுக் டைம் ஃபார் மீ. கரெக்டாக ஒரு ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நின்று ஆக்ட் பண்ணுறதுக்கும் ஹி கேவ் மீ ரெஸ்ட். ரிஷா உங்கள் கண்ணில் கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது, ஒரு ½ hour போய் ரெஸ்ட் எடுங்க. சார் ஒன்றுமே இல்லை சார், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவேன். பட் அவங்களுக்கு தெரிஞ்சு ஹி சா சம்திங்.
ஸோ அதனால நானே வந்து போய் மெடிடேட்லாம் பண்ணி உட்காந்து மூச்சு பயிற்சிலாம் பண்ணிட்டு வருவேன். நீங்க ஜாலியா ஃபன்னா சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு அந்த உள்ள வந்து நீங்க எவ்வளவு ஃபேஸ் பண்ணியிருந்தா லைக் யா புரியுது ஷூட் டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு லைக் யூ வேர் சோ மச். அந்த மாதிரி நான் ஷூட்டுக்கு தர மாட்டேன். என் ஒர்க் ஃபர்ஸ்ட். எஸ். ஸோ அதனால அப்படிதான். ஆக்சுவலி ஷீ பாஸ்ட் அவே வென் ஐ வாஸ் இன் அ ஷூட், சம் அதர் ஷூட். ஸோ அதனால புரியுது. நம்ம ஜாலியா போறோம். ஓகே. இல்ல நான் எப்பவுமே ஜாலி தான் வாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐ ஃபேஸ் மை ப்ராப்ளம்ஸ் அலோன், நாட் வித் எனிஒன். சில பேர்லாம் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் இப்படி ட்ரெஸ் பண்றாங்க, இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, அந்த மாதிரி டைப் காஸ்ட் பண்ணுவாங்க, ஜெனரலைஸ் பண்ணுவாங்க. கேரே பண்ணக்கூடாதுங்க. சூப்பருங்க. இந்த செவுட்டு தவளைன்னு சொல்லுவாங்க. அது வந்து அது காதுல வாங்காம முன்னேறிட்டே போவோம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த செவுட்டு தவளையா இருந்துட்டு போயிடணும். எதுவுமே காதுல வாங்க, நீங்க பாட்டுக்கு போங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் கேட்குறீங்க, இந்த மாதிரி பண்ணலாமான்னா 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன தோணுது அது பண்ணுங்க. அது கடைசி வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம போயிடும். ஐயோ நான் நினைச்ச மாதிரி பண்ண முடியலையே அப்படின்னு போயிடும். எதுக்கு மத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு, வேணா சஜஷன் கேட்டுக்கலாம், உங்களுக்கு எது பெஸ்ட்னு பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியது. 100+ சாங்ஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ரெகக்னிஷன் வந்த ஒரு ஃபர்ஸ்ட் சாங் நாலா கடை. அதுவே ரொம்ப வருஷம் கழிச்சு தான். அதுதான் சொல்றேன். 2007 உங்களை பத்தி விக்கிபீடியால எடுத்தா 2000 அதுதான் ஃபர்ஸ்ட் சாங் மாதிரி போடுறாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் ரிசர்ச் பண்ணி இவங்க அப்ப இருந்து லைக் மலையாளம், கன்னடா, தெலுங்கு, மராட்டி என்னென்னமோ பண்ணியிருக்கேன். எல்லா லாங்குவேஜ்லயும் பண்ணிருக்கீங்க. அதான் சொன்னேனே, இட்ஸ் a long 17 வருஷம் ஜர்னி. 15 வயசுல இருந்து நான் பெரிய ஜர்னி தாங்க. ஸோ அதனால அது ரொம்ப லாங் ஆச்சு. அப்புறம் கருப்பன் வந்து நல்ல பாட்டு, பட் இந்த அளவுக்கு லாலா கடை அளவுக்கு ரீச் ஆகல. உயிரை கொடுத்து ஆடின சாங்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அதுவும் அவ்வளவு ரீச் ஆகல. இந்த ஆரவல்லி சூரவல்லி அப்படின்னு ஒரு சாங் இருக்கு, அந்த வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன், அது வந்து உயிரை கொடுத்து ஆடினேன். அதுவும் வந்து ரீச் ஆகல. லாலக்கடை தான் பயங்கர. எப்படி இருந்துச்சு ரீச் ஆகிறப்போ? சந்தோஷமா இருந்துச்சா? நான் அவ்வளோ பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, நான் எந்த ஒர்க்லயும் ஹோப் வைக்க மாட்டேன் இது நாளைக்கு பயங்கர ஹிட் ஆகும்னு. அப்படியே கோ வித் த ஃப்ளோ தான். வந்துச்சுன்னா I'll be happy. அதுலனாலும் நோ ப்ராப்ளம். some other else அவ்வளவுதான். நான் அந்த ஃபேமுக்காக தேடி போகல, எனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு பண்றதுக்கு. அதனால எப்பங்க இந்த எல்லாருமே வந்து நமக்கு ஃபேம் கிடைக்கணும், லைக் மணி earn பண்ணனும், நம்ம பெரிய இடத்துல போயிட்டு of course we have to earn money. என்னோட இடத்துல கண்டிப்பா நான் சம்பாதிக்கணும். பட் வந்து எனக்கு வேலை பண்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச வேலையில இனிஷியேட்டிவா எடுத்து பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லாலா கடை சேனல் ஒரு இன்ஸ்டன்ட் ரீச், எல்லாருமே எங்க பண்ணாலும் லாலா கடை சேனல் அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு அது வந்து நல்லா இருந்துச்சா, இல்ல லைக் நம்ம எதிர்பார்த்தது வேற இப்படி ஒண்ணு நடக்குதா அப்படின்னு ஃபீல் ஆச்சா? லைக் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அது ஒருத்தவங்க நம்மள பிரைஸ் பண்ண, எனக்கு குட்டி குட்டி குழந்தைங்கலாம் ஃபேன்ஸ் வந்துச்சு. என் மம்மி எனக்கு அது வேணும், என்னது எது வேணும் வேணும் அந்த மாதிரி அந்த குட்டி குட்டி குழந்தைங்க ஃபேன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப. ஒரு ஐட்டம் சாங் ஸ்பெஷல் சாங்னா எல்லாருமே பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே லைக் பண்ண மாட்டாங்க. அது எல்லாருமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண சாங்னால எனக்கு ரொம்ப பிடிச்சது. நைஸ் நல்ல விஷயம். என்கிட்ட வந்து ஒரு கேம் செக்மெண்ட் இருக்கு, நிறைய பேசிட்டோம். அதுக்கு தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தீங்களா? அடுத்து கொஸ்டின்க்கு இல்ல, ஒரு கேம் செக்மெண்ட் இருக்கு. ஓகேவா? ரேபிட் ஃபயர். சும்மாவே ரேபிடா டக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அந்த மாதிரி ரேபிடான கொஸ்டின்ஸ் கேட்பேன். 5 செகண்ட்ஸ் தான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணணும். ஒரு 10 சின்னதாங்க இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். சரி ஓகே. 5 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணல, ஹேவ் டேர். அந்த டேர் நீங்க பண்ணணும். சரி ஓகே. ஓகேவா? நான் இப்போ ஆன்சர் பண்ணிட்டேன்னா நீங்க டேர் பண்றீங்களா? என்ன இது புதுசால இருக்கு. சரி ஓகே சொல்லுங்க. சரி ட்ரை பண்ணுவோம். ஓகே போவோமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ரீசன்ட்டா நீங்க பார்த்த படத்துல உங்களுக்கு பிடிக்காத படம் எது? பிடிக்காத படமா? சத்தியமா எல்லா படமும் பாப்பேன், கேவலமான படம் கூட பாப்பேன் நானு. சரி என்ன கேவலமான படம் பாத்தீங்க சொல்லுங்க. அதுதான் இப்போ மத்தவங்க சொல்றாங்கல்ல, மத்தவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், எனக்கு அந்த படம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலா பாப்பேன். ஒரு பேய் படத்தையே நான் வந்து ரசி அப்படின்னு பாக்குறேன்னா நான் தான். மத்தவங்களும் இப்படி எல்லாம் பாப்பாங்க, நான் இப்படி பாப்பேன். ஓ அந்த மேக்கப் பயங்கரமா இருக்கு. சோ இப்படி பாக்குறதுனால எனக்கு பிடிக்காத படமே இல்ல. எப்படிங்க எனக்கு புரியலங்க. பிடிக்காத படம் ஒண்ணு இருக்காதாங்க பாத்துட்டு என்னடா இந்த படமா அப்படின்னு? இல்ல இது வரைக்கும் இல்ல. நீங்க உண்மையதான் சொல்லணும். நம்ம ஃபேமிலி இல்ல நிஜமானே இல்ல. நான் அப்படி கழுவே ஊத்தினது இல்ல. எதுவும் இல்ல அப்படின்ட்டீங்கன்னா நம்ம டேர் போய்க்கலாம். அவ்வளவுதான். அதுக்காக தான் டேருங்க. அது அப்படி சொல்லி முடிச்சு விடுங்க. அதுக்கு தேவை ஒரு டேர். அப்ப ஒரு 5 டேர் கொடுத்துருங்க, 5 டேர் பண்ணி முடிச்சிடுறேன். அது எப்படி உசித்தமா இருக்கு? கரெக்டா இருக்காது. ஒரு செக்மெண்ட் வச்சு இப்படி வரணும் இல்லையா? அதுக்கு சொல்லுங்க என்ன டேர். ஓகேவா? இந்த காட்டான் முத்து என்கின்ற காட்டான்ல அடுத்து டைலாக் ஏதாச்சும் நீங்க பேசின டைலாக், உங்களுடைய ஃபேவரட் டைலாக், அந்த டைலாக சொல்லுங்க. அதுதாங்க. நான் டான்ஸரு, என்ன யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் சொல்லுவாரு லைக், ஏன் உனக்கு என்ன, உன்னை சாதாரணமா பார்த்தா
யாருக்கா இருந்தாலும் உன் டான்ஸை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறான், உனக்கு என் டான்ஸ் பிடிக்குமா அப்படின்னு கேட்பேன். அவரு அப்படின்னு சொல்லுவாரு. சரி அப்ப இந்த தாடி எடுத்துரு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஓகே சூப்பர். இப்பதான் டேரே ஆரம்பிக்க போகுது. இதான் டேர். சொல்லுங்க. சரி ஓகே, அடுத்து போவோமா? விஜய் சேதுபதி சார் நடிச்ச ஒரு 5 படங்கள் பேர் சொல்லுங்க. 5 படங்கள் பேரு: 1 காட்டான், 2 கருப்பன், 3 ஜுங்கா, 4 துக்ளக் தர்பார். 5 முடிஞ்சு. எப்படிலாம் என்ன கூடாது? என்ன 1 2 நான் பேசுறத வச்செல்லாம் என்ன கூடாது. நான் பொறுமையா பாருங்க. டிக் டிக் 1 அப்படி சொல்லணும். டிக் டிக் 1 டிக் வென்றீங்களா? 2 துக்ளக் தர்பார் சொல்லிட்டேன்னா டிக் 3 அதுக்கப்புறம் டிக் 4 ஐயோ டிக் சமந்தா டிக் படம். 5 டிக் டிக் 6 தாண்டிடுச்சு. இப்படிலாம் கேட்க கூடாது. 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்கணும் நீங்க. 5 படங்களுக்கு 5 செகண்ட் தான். 4 படம் சொல்லிட்டேன். 4 அப்ப டேர் சுருக்கிடுங்க. சின்னதா கொடுக்குறாங்க உங்களுக்கு டேர். ஆ. ஈஸியான ஒரு டேர். உங்களோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, சிட்டு. சிட்டுக்கு ஒரு அவளை கால் பறக்க விடணுமா? சொல்லு. பறந்துருவாங்களா விட்டு? அவரு கால் போட்டு அவங்களுக்கு ஒரு பிராங்க் கால் பண்ணுவோம் நம்ம. கோலா ஜாலியா ஃபன் பண்ணுவோம். சரி ஓகேவா? என்ன பிராங்க் பண்ணுவோம்? தெரியாதுங்க. நான் சொல்றேன். சரி நான் சொல்றேன். மாசா ஒரு பிராங்க் பண்ண சொல்லுவோம். ரீசெண்டா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இந்த வெப் சீரிஸ் பார்த்துட்டு உன் நம்பர் என்கிட்ட கேக்குறாங்க, கொடுக்கட்டா? அப்படி பண்ணுவோமா இல்ல வேற எப்படி பண்ணுவோம்? இல்ல எதுக்கு இது கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கு. வேற ஏதாச்சும் ஐடியா இருக்கா அண்ணா உங்களுக்கு? கால் எப்போ வர மாட்டேங்குது உங்களுக்கு? முத்துக்குமார் சார் கால் பண்ணுங்க. எடுப்பாரு தெரியல. ஐயோ அவர் திட்டிட்ட பிறகு ஏய் யாரா என்ஜாய் பண்ணுங்க. நான் மாத்தி விட்டுருவேன் சார். நான் எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இது இல்லை. என்ன கொத்து? இப்ப இந்த பிராங்க் வந்து நீங்க பண்றீங்க. பெரிய உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேன் இருக்காங்கன்னு சொல்லி தானே கொடுக்கணும். அந்த மாதிரி பேசணும் டீசென்ட்டா. ஐயோ சார். ஜி சொல்லுங்க ஜி. எப்படி இருக்கீங்க ஜி? நல்லா இருக்கே ஜி. ஜி நான் ஒரு இன்டர்வியூ வந்திருந்தேன் இன்னைக்கு. சரிங்க ஜி. ஸோ இங்க வந்து உங்களோட பெரிய பெரிய ஃபேன் ஒருத்தர் இருக்காரு. கேத்தன் பேனா உசரப்பனா? இது கொஞ்சம் பழைய ஃபேன் தான், பட் ரொம்ப நல்ல ஃபேனு. நீங்க அவர் வந்து உங்க கூட பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பயங்கரமான ஃபேன். தயவு செஞ்சு ஒரே ஒரு வாட்டி என்ன போடுறீங்களா? ஸ்பீக்கர்ல இனிமேல் போடுறேன். சொல்லுங்க. ஓகேவா? கொடுக்கட்டா? சார் வணக்கம் சார். ப்ரோவோக் டிவில இருந்து விஜய் தனுஷ் பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சார் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். பேட்டை ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த முத்தென்கின்ற காட்டான்லையும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார். ஆமா ரொம்ப நன்றி. அதுவும் அந்த உங்க கேரக்டரைசேஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். தேங்க்யூ. சூப்பர் சார். உங்களை வந்து நான் வந்து தனியா ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். இது நான் படம் அவுட்டோர் போனேன் ஷூட்டுக்கு. நான் வந்துருவேன் 10 டேஸ்ல வந்துருவேன். சூப்பர் சார். வந்தோடனே பிளான் பண்ணலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ சார். கண்டிப்பா. கடைசியில என்டர்மெண்ட். ஹலோ ஜி, தேங்க்யூ. இது ஆக்சுவலி என்னன்னா ஓகே சார். நான் வந்த உடனே பேசுறவங்க கிட்ட பாய். அவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன. எங்க நல்ல விஷயம் தானேங்க. பிராங்கே இல்லைங்க. அவர் கால் பண்ணி நம்ம வந்து விஷ் பண்ணியிருக்கோங்க. பிராங்க் கான் ராங், வெரி ராங். நான் எனக்கு பயந்துட்டு அவர் வந்து நான் படத்துலலாம் பார்த்துருக்கேன். பேட்டையிலாம் வந்து ஒரு நெகட்டிவா அடிச்சு நவுத்திருப்பாரு. இதுலயும் வந்து ஒரு சின்சியரான ஒரு காப் வேற அவரு. நான் பயந்துட்டேன். அதனால நான் உண்மையே சார் உங்க ஃபேன் தான் சார். பிராங்க்லாம் கிடையாது. பிராங்க் விளங்காம போச்சு. இல்ல ஓகே, அடுத்து போவோம். நீங்க நினைக்கக்கூடிய ஒரு ஓவர் ரேட்டட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் யாரு சொல்லுங்க. ஓவர் ரேட்டடா? ஓவர் ரேட்டட் உங்களுக்குலாம் இவ்ளோ வர்த்தே இல்ல. an actor is an always actor. அவங்கள ஓவர் ரேட்டட்லாம் சொல்ல நீங்க இந்த மாதிரி பிலாசபிக்கலலாம் போவாதீங்க. ஓவர் ரேட்டட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் இல்ல ஜெனரலா சொல்லுவாங்களா லைஃப் கொடுக்குறாங்களே இவங்களுக்கு அப்படின்னு. அது வந்து ஆக்டரா சொல்ல முடியாது. நிறைய வந்து டேலண்டட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. டேலண்டே இல்லாம பயங்கர இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அவங்கள வேணா ஓவர் ரேட்டடா சொல்லலாம். யாராச்சும் ஒரு பேர் தெரியாது, பட் பாக்கும்போது ரொம்ப கடுப்பா இருக்கும். ஏதாச்சும் ரீல் அவங்க பண்ண ரீல் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யார சொல்றீங்க? தெரியல. கண்டதெல்லாம் திட்டுவாங்க, பயங்கரமா திட்டுவாங்க. ஒவ்வொருத்தவங்கள பத்தி திட்டுவாங்க ரீல்ல. அது என்ன கண்டென்ட்னு எனக்கு தெரியாது. அது வந்து இப்போ குழந்தைங்க பார்க்க கூடாது, பெரியவங்க பார்க்க கூடாது, அதெல்லாம் அது ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஓவர் ரேட்டட். அதை பப்ளிக்கா ஆடியன்ஸை என்கரேஜ் பண்ணி வியூஸை கொடுத்து அவங்கள பெரிய ஆளாக்கி உட்கார வைக்கிறாங்க. அது ஓவர் ரேட்டட். அவரை சொல்றீங்களோ நீங்க?
யார வேணாலும் வச்சுக்கோங்க. அப்படி யாரு பண்ணாலுமே அவங்கள வச்சுக்கோங்க. அவங்க போட்டோ போட்டுக்கலாம் யாரு ஆமா. பண்ணாலும். அப்படியே அங்கங்க போனோம்னா ஃபுல்லா ரொம்பிடும். அந்த அளவுக்கு இருக்கு. புரியுது. இண்டஸ்ட்ரியில நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இப்போ வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நம்ம அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரியில ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோன்றப்போ See, the சில thing பேர் வந்து is, if they have talent, இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல. ஆடியன்ஸ் கிட்ட நம்மள இத காட்டுறதுக்கு எங்களுக்கும் டேலண்ட் இருக்குன்னு காட்டுறதுக்கு இப்போ வந்து ரீல்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. எல்லாருமே அவங்க டேலண்ட்டை காட்டுறாங்க. டேலண்டட் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அதனால ஒரு வாய்ப்பு கிடைக்குது படத்துல பண்றாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். பட் இந்த மாதிரி நான் சொல்றேனே டேலண்டே இல்லாம சும்மா அது ஃபேமஸா கொஞ்சம் இருக்காங்கன்ட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆக்டர்ஸ்க்குலாம் பல வருஷம் அடி வாங்கி உத வாங்கி திட்டு வாங்கி டெய்லி வந்து நான் ஒவ்வொரு டேக்கு கண்ணாடி முன்னாடி நடிச்சு பார்ப்பாங்க. இப்போ நம்மளே வந்து ரீல் பண்றதுக்கு ஒன் மோர் இது நல்லா இல்லை, இந்த ஃப்ரேம் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம வந்து பேராவா படிச்சு ஸ்கிரிப்டை உள்வாங்கி அந்த கேரக்டரா வாழ்ந்து ஸோ அது நிறைய கண்டிப்பா பாதி ஆக்டர்ஸ் என்கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க. எவ்வளோ கஷ்டமா இருக்குது பார்க்கறதுக்கு. நான் சொன்னேன் அங்கேயும் டேலண்டட் இருக்காங்க. ஸோ சினிமாவுக்கு போய் கத்துப்பாங்க. நம்மளுக்கு வந்து இதுதான் சினிமான்னு தெரியும், இவங்களுக்கு தெரியாது. இன்னும் போய் நல்ல டேலண்டடா இருந்தா கண்டிப்பா அதுக்காக எஃபர்ட் போட்டு பண்ணுவாங்க. இல்லாதவங்களுக்காக தான் நீ வருந்தணும், எல்லாருக்காக வருந்தக்கூடாதுன்னு சொன்னேன். பாருங்க நிறைய மோட்டிவேஷன் கிளாஸே வரலாம் போலயே மோனிகா கிட்ட. அடுத்து போவோமா? விஜய் சாருடைய படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 சாங்க சும்மா பேர் சொல்லிட்டு போங்க. செல்ல பேர் ஆப்பிள், செல்ல பேர் ஆப்பிள் 1, அப்புறம் ஜிங்கினமணி, உன்னால் முடியும் வரா, 3, அப்புறமா 4, போக்கிரி பொங்கல். ஓகே. ஆனா நீங்க டைமிங் குள்ள சொல்ல அதுவும் 4 தான் சொன்னீங்க. நான் 5 கேட்டேன். இல்ல ஆமா அதெல்லாம் சொல்ல முடியாது. 4 சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஓகே டேர் பண்ணுங்க, பரவாயில்லைங்க, நல்லா சரி, பண்ணீங்க. என்ன டேர்? இப்போ வந்து நீங்க ஒரு டான்சர், நீங்க ஒரு அதெல்லாம் நாட்டிய கிடையாது. பேரொளி, நீங்க வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் பாட்டு குவீன். வேணா பாடுறேன். நான் உங்களை ஆட சொல்லவே இல்லையே. நான் இப்போ நீங்களே எதுக்கு பண்ணீங்க? நானே நீங்க ஓகே ஆர்டர் ரெடி. அப்படி இல்ல, ஓகே நீங்க சொல்லுங்க. ஒரு நாட்டிய பேரொளி, அப்படி உங்க கண்கள்லயும் உங்களுடைய எக்ஸ்பிரஷன்லயே வந்து நீங்க வந்து கன்வே பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ். ஓகேவா? நான் சில எக்ஸ்பிரஷன் சொல்ல போறேன். நான் சொல்ல அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஓவர் நம்ம பார்க்க போறோம். ஓகே ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். இப்போ நீங்க சோகமா இருக்கீங்க. திடீர்னு உங்க எதிர்த்துல பாத்தீங்கன்னா காட்டான் வராரு முத்து. அவரை பார்த்தோன்னே அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. உங்களை பார்த்து இப்போ அவர் முறைக்கிறாரு. உங்களை இப்போ அவர் அடிக்க வராரு, அடிக்க கிட்ட வராரு. அவர்தான் வரலையேங்க. அடிக்க கிட்ட வராரு. நீங்க ஒரு இமேஜின் பண்ணிக்கணுங்க. ஓகேவா? வராரு, வந்துட்டு பார்த்துட்டு உங்களை பார்த்தோன்னே எனக்கு பரோட்டா வாங்கி கொடுக்குறியான்னு கேட்குறாரு. ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்குங்க இந்த சீன். இனோவேட் பண்ணுவாங்க நம்ம. பரோட்டா இவரு வாங்கி கொடுப்பாரு எனக்கு பதில். வாங்க இப்போ கிட்ட வராரு, அடிக்க வராரு. அடிக்க வராரு. மீனா சொல்லுங்க. எனக்கு 2 பரோட்டா வாங்கி கொடுக்குறியா? 2 பரோட்டா கூட ஒரு சல்னா வாங்கி கொடுக்குறேன். அவரு சிரிக்கிறாரு, நீங்க சிரிக்கிறீங்க. சூப்பர், இட் வாஸ் நைஸ். ட்ரூத் ஆர் டேர். நம்ம ரேபிட் ஃபயர் முடிஞ்சு. ஃபயராவே இல்ல, ரேபிட் ஃபயர் இருந்தாலும் நான் ஃபயரா क्वेश्चन கேட்டு அப்படி பிலாசபிக்கலா போறாங்க. ஆக்சுவலா ஆக்டர்ஸ் ஆர் நாட் ஓவர் ரேட்டட். அப்படி பாத்தீங்கன்னா எப்படிலாம் வந்து அது வந்து டெக்னிக்கா தப்பிக்கிறது. அதுதான் சொல்றேன், நீங்க டெக்னிக்கலா தப்பிச்சிட்டு இருக்கீங்க. என்ன சின்ன பையனை ஏமாத்திட்டீங்க நீங்க. நீங்க சின்ன பையன், நான் இப்போ அதை அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். ஓகே சரி, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரேபிட் ஃபயர் இதே முடிஞ்சு. இப்போ என்கிட்ட ஒரு ஃபைனலா ஒரு செக்மெண்ட் இருக்கு போடு. இது வேற திஸ் ஆர் தட். ஓகேவா? விஜய் சேதுபதி சாரோட படங்கள் இருக்கு என்கிட்ட. ஓகேவா? சரி. நீங்க வந்து நான் 2 படங்கள் சொல்லுவேன், இதுவா அதுவா நீங்க சொல்லணும். திஸ் ஆர் தட். பீஸாவா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுமா? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். ஆர் சூதுகவும் ஆர் சேதுபதி? சேதுபதி ஆர் எதற்கு தானே ஆசைப்பட்டே பாலகுமாரா? எதற்கு தானே சேதுபதி. ப்ராசஸ் பண்றீங்க. இதற்கு தானே ஆசைப்பட்ட 2 லவ் மேட்டரே ஃபீல் ஆயிட்டப்ல. சேதுபதி வெச்சுக்கலாம். சேதுபதி. சேதுபதியா விக்ரம் வேதாவா? விக்ரம் வேதா. Oh, I love that movie. விக்ரம் வேதா ஆர் 96? 96 ஆர் சீதா காதி? அவரு எல்லாத்துலயுமே பிச்சு வச்சிருக்காரா? நான் எது எல்லாமே மாத்திட்டே எல்லாமே சொல்றேன்.
அப்படி பண்ணக்கூடாது. உங்களுடைய ஃபேவரட் தான் நீங்க சொல்லணும். இல்ல ஒண்ணு இப்போ அடுத்து சொல்லும்போது வாவ் அப்படின்னு ஓகே, அப்ப நீங்க அப்படி எடுத்துக்கலாம். ஓகே. சீதா கதி ஆர் சூப்பர் டீலக்ஸ்? சூப்பர் டிலக்ஸ் 10 வாட்டி வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்ல. ஓகே. சூப்பர் டீலக்ஸ் ஆர் கடைசி விவசாயி? ரெண்டும் சொல்லலாமா? இல்ல ஒண்ணு தான் சரி, சொல்லணும். கடைசி விவசாயி. கடைசி விவசாயி ஆர் தர்மதுரை? கடைசி விவசாயி கடைசி விவசாயி ஆர் தலைவனும் தலைவி? அதுவும் எனக்கு பிடிக்குங்க. ஆனா கடைசி விவசாயி வேற லெவல். கடைசி விவசாயி ஆர் மகாராஜா? கடைசி விவசாயியா இருந்தா மகாராஜா எப்படி இருக்கு? அது அப்படி பண்ணக்கூடாது. அது நல்லா பண்ணக்கூடாது. இருக்குல்ல, கடைசி விவசாயியா இருந்தா சரி, அடுத்த படம் பேர் சொல்றேன். அதுக்கு என்ன சொல்லுங்க? சரி சொல்லுங்க. கடைசி விவசாயியா மகாராஜாவா? என்னது கடைசி விவசாயி. கடைசி விவசாயியா இல்ல முத்து என்கின்ற காட்டானா? சொல்லுங்க. ஐயோ, இப்போதைக்கு நான் அதுக்கு தானே வந்திருக்கேன். அதனால முத்து என்கிற காட்டு. முத்து என்கின்ற காட்டான எடுத்திருக்கீங்க கடைசியா ஒரு ப்ராஜெக்ட். சூப்பர், முடிஞ்சிச்சு. அப்பாடா, தேங்க்யூ. நானே என்ன கை தட்டிக்கிறேன். சூப்பர், குட் சாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுடைய அனுபவங்களும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மார்க் மை வேர்ட்ஸ் மோனிகா. நீங்க மார்க்கர் இருக்கா? இல்ல. இது தவிர்த்திருக்கலாம். சரி, நல்லதா நான் விஷயம் சொல்ல வந்தேன். ஓகே ஓகே, சொல்லுங்க. இந்த படத்துக்கு அப்புறம், இந்த வெப் சீரிஸ்க்கு அப்புறம் உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். எப்படி வந்து இப்போ நீங்க சந்தோஷமா ஹாப்பியா எந்த ஜோன்ல இருக்குன்னு தெரியாம இருக்கீங்களோ அதெல்லாம் தாண்டி மகிழ்ச்சி மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் வர மனமார்ந்த Thank you. வாழ்த்துக்கள். 4 வார்த்தை சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லுங்க. 4 வார்த்தை. நான் சரி, ஓகே. இதை விட மொக்கையா பண்ணக்கூடிய ஆளா தனுஷ், நானு. நீங்க வந்து ரொம்ப அழகா வந்து ஹோஸ்ட் பண்ணீங்க. ரொம்ப நல்லா எனக்கு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டீங்க. சின்ன பையன் அப்படின்னு சொன்னாலுமே சரி, ஓகே வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஹோஸ்ட் பண்ணனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். So, pleasure. மை கிரேட் ப்ரெஷர் ஃபார் திஸ். ப்ரெஷர் ஃபார் திஸ். ப்ரெஷர் இருந்துச்சு, கொஞ்சம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வரும்போது. அப்புறம் நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகி காலெல்லாம் மேலே போட்டு உட்கார்ற அளவுக்கு ஆயிட்டேன். No problem. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேஸ். ஆல் தி பெஸ்ட். கலக்குறோம். அடுத்தடுத்த படங்கள்ல மறுபடியும் நம்ம இன்டர்வியூல உட்காரோம். எல்லாம் பத்தியும் ஜாலியா பேசுறோம், ஃபன் பண்றோம். ஓகே, எஸ், பை. பை.